வாங்க மீன் குழம்பு செய்யலாம். நான் 1 கிலோ ஜிலேபி மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து, குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கிளறி ஊற வச்சிடணும். அதில் காரம் உப்பு ஊறி இன்றைக்கி செய்கிற குழம்பு சாப்பிட்டோம்னா நேற்று வச்ச குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன், பூண்டு இடித்து வச்சுக்கிறேன். இந்த புளி கரைச்சலில் 3.5 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் 1.5 ஸ்பூனு சேர்த்து கிளறி வச்சுக்கிறேன். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அந்த மீனில் கிளறி வச்சுக்கிறேன். மீன் குழம்பு சேர்த்துக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிட்டுன்ட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருக்க விடாமல் கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் செய்ய தந்தாலும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நம்ம முழுசாக போட்டு செய்யறது இந்த மாதிரி இடித்து செஞ்சோம்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லேசாக வதங்கினா போதும். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை. தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கி வந்துச்சு. புளி கரைச்சல், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி கூட்டி வச்சுக்கிறோம். அது சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி மிளகாத்தூள், காரம், உப்பு எல்லாத்தையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. கொதித்து குழம்பு வந்து டிக்காக ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். அப்படியே போட்டு கிளறி விட்ருங்க. மீன் வெந்த பிறகு கலர்னா உடஞ்சி போயிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக இப்போயே சாப்பிட்டோம்னா நம்ம நேற்று வச்சு மீன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி காரம் உப்புலாம் நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.